₹2000 பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் பேலன்ஸ்டு அண்ட் கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு டைப் சி ஐஎம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு ஐஎம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த டான்ஜிம் பன்னி ஐஎம். இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு டைப் சி ஐஎம் அண்ட் ஆல்சோ இதுல 3.5 வேரியன்ட் இருக்கு போல இருக்குது. நான் இப்போ வந்து டைப் சி தான் யூஸ் பண்றேன். ஸோ டைப் சில ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங்கா வந்து இந்த பன்னி ஐஎம் வந்து இருக்கும். ஸோ இதோட சவுண்ட் ப்ரொஃபைல் ஒரு பேலன்ஸ்டு மட்டும் இல்ல, பேலன்ஸ்டு பிளஸ் ஒரு பிரைட் டைப் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ கிளாசிக்கல் அக்கோஸ்டிக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து செட் ஆகும். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஒரு ஷார்ப்பியான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப பவர்ஃபுல்லாவும் வந்து இருக்கு. வால்யூம் லெவல் ரொம்ப ஹையா வந்து இருக்கு. ஸோ நீங்க வால்யூம் லெவல் அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வந்து இருக்கும். பிளஸ் இந்த இயர்ஃபோன்ஸ்ல அப்ளிகேஷன் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. டான்ஜிம்ன்ற அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டான்ஜிம் ஆப் யூஸ் பண்ணி நீங்க EQ வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அஃபிஷியலி இதுல சில EQ செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல டிஃபால்ட் வந்து செட் ஆயிருக்கும். அந்த டிஃபால்ட் EQல தான் ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ டபுள் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி ஏரியாஸ்ல சூப்பரா வந்து இருக்கும். ரொம்ப ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் மெயினா என்னன்னா அது ரொம்ப ஷார்ப்பியாவும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருந்தது. கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மி பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் அதுக்கும் வந்து அவங்க கிட்ட அந்த EQ செட்டிங்லேயே பாத்தீங்கன்னா EQ ஃபாரம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா பன்னி பீட்ஸ் அப்படின்ட்டு ஒரு EQ வந்து நான் வந்து பார்த்தேன். அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒரு ஓகே கேட்கும். அது ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த பன்னி பீட்ஸ் EQல வந்து கொஞ்சம் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பியா இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் வோக்கல் கிளாரிட்டி வந்து எங்கேயுமே வந்து பெருசா வந்து பாதிக்கப்படல. ஸ்டில் வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து செம்மையா இருக்கு. ட்ரபிள் எக்ஸ்டென்ஷனா இருக்கட்டும், அந்த ஏரியாஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அண்ட் இப்போ இந்த ஒரு EQல என்ன ஒரு விஷயம்னா, மிட்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா இருக்கும், பேஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் ஸ்டில் இந்த பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் லெவலுக்கோ இல்ல பேஸ் சென்ட்ரிக்காவோ வந்து கிடையாது. கண்டிப்பா வோக்கல்ஸ் தான் வந்து முன்னுரிமை கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த பேஸோட ஏரியாஸ்லாம் இருக்கும். பேஸ் லைன்ல கொஞ்சம் நல்லா டீடைல்டா வந்து இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பேஸ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இருக்கும். ஒரு பேஸ் சென்ட்ரிக் சாங் கேக்குறீங்கன்னா அந்த பீட்ஸோட எஃபெக்ட்லாம் அந்த ஒரு தேவையான அளவுக்கு வந்து இருக்கும். ரொம்ப எக்ஸசிவா வந்து இருக்காது. வோக்கல்ஸ் எங்கேயுமே டாமினேட் பண்ற அளவுக்கு இருக்காது பேஸ். ஸோ அதனாலதான் நீங்க கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் இல்ல ஒரு பேலன்ஸ்டான லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றவங்க வித் நல்ல ஒரு சவுண்டிங்கும் சூப்பரா இருக்கு. அதுக்கு இந்த டான்ஜிம் பன்னி ஐஎம் ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். அண்ட் இது டைப் சில தான் வருது. நான் டைப் சில வந்து மோஸ்ட்லி இப்போ ரியல்மி ஃபோன், ஓப்போ ஃபோன் எல்லாம் செக் பண்ண கரெக்டா ஒர்க் ஆகுது. மேபி உங்களோட ஃபோன்ல 3.5 அண்ட் டைப் சி ரெண்டுமே இருக்கு அப்படின்னா உங்களோட ஃபோன்ல OTG கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்ல இருக்கும். அதை போய் நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகாது. பட் இதுல இன்பில்ட் DAC இருக்கு. அண்ட் ஏன்னா இதுல சவுண்ட் வந்து நல்லா ஹை ரெசல்யூஷன்ல இருக்கு. ஏன்னா நார்மலி டைப் சில யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு சவுண்ட்ஸ் அதிகமா வந்து வராது. ஏன்னா 3.5 வித் DAC போகும்போதும் டைப் சிக்கு போகும்போது இந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸா வந்து தெரியும். பட் இதுல வந்து இன்பில்ட் DAC வந்து இருக்கு. ஸோ அதனால இது நீங்க கனெக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை தவிர்த்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க பேசிக்கான பிளே பாஸ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் சாங் போறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இன்பில்ட் மைக்ரோஃபோன் இருக்கு. அதோட மைக்கோட குவாலிட்டி டெஸ்ட் வேணா நீங்க இப்போ ரியாலிட்டியில கேட்டு பாருங்க. இன்டோர்ல கால் பேசுறதுக்கான ஒரு கால் டெஸ்ட் வந்து கேட்டு பாருங்க. டான்ஜிம் பன்னி ஐஎம் இயர்ஃபோன்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன். இண்டோர்ல அண்டர் ஃபேன் நாய்ஸ் நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எந்த அளவுக்கு கேட்குது, பேக்ரவுண்ட்ல வந்து ஃபேன் நாய்ஸ் ரொம்ப இயரமலா இருக்கா, ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக டிஸ்டர்பிங்கா இருக்கிற மாதிரி இருக்கா, எப்படி வால்யூம் இருக்கு? வால்யூம் லெவல் நல்லா அதிகமாவே கேக்குது. ம். நல்லா கிளியராவும் கேக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பேக்ரவுண்ட்ல அதான். வந்து அந்த ஃபேன் நாய்ஸ் வந்து கேக்குது. ஃபேனோட நாய்ஸ். ஓகே, அதான் எந்த அளவுக்கு அதிகமாக டிஸ்டர்பிங்கா இருக்கா? இப்போ நான் பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸும் ரொம்ப அது அது நான் பேசுறதை விட பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக கேட்குதா? இல்ல அந்த மாதிரி இல்ல. அது ஒரு ஓரமா கேக்குது அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லை, மேஜர் டிஸ்டர்பன்ஸ். டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆனா அது ஒரு ஓரமா கேட்டுட்டே இருக்கு. ஆனால் நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு நல்லா காம்ப்ளிகேஷன் ஆகுது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக அதுவும் கிடையாது. நல்லா கேக்குது. டிஸ்டர்பிங்கே கிடையாது. அடுத்து ஐஎம் இயர்ஃபோன்ஸோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஆக்சுவலா நம்ம ப்ராடக்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா பெருசா ஏதோ ஒரு முயல் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பெருசா இருக்கும் அந்த டிசைன். பட் ஆனா நீங்க பிசிக்கலி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்டா ரொம்ப ஸ்மால் சைஸ்ல இருக்கு. நார்மலா ஐஎம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, இது ரொம்பவே ஸ்மாலா இருக்கு. ஸோ அதனால வியரிங்க்கு ரொம்பவே ஃபிட்டிங், சூப்பர் ஃபிட்டிங்ல எனக்கு இருந்தது. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருந்தது. ரொம்ப லைட் வெயிட் தான் வந்து சொல்லணும். அந்த ஃபேஸ் பிளேட்ல மட்டும் தான் மெட்டல் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்ல டான்ஜிம்னு போட்டிருக்கு, லெஃப்ட் சைட்ல பன்னின்னு போட்டிருக்கு. மற்றபடி கேவிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ரெசின் மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கிற டிரைவர்ஸ்லாம் நீங்க ரொம்பவே நல்லா பார்க்க முடியும். அண்ட் இயர் புக் ஷேப்பும் நல்லா திக்கரா வந்து இருக்கு. அண்ட் கேபிள் வந்து ஆக்ஸிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் சில்வர் பிளேட்டட் டைப்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் ஒரு ஸ்ப்ளிட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வருது கேபிள்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்துல ₹2000 ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் ஒரு பிரைட் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்க, கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் அண்ட் பேலன்ஸ்டு லிசனர்ஸ்க்கு எல்லாமே இந்த டான்ஜிம் பன்னி ஐஎம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். வெல் அவ்வளோதான். இப்போ இந்த டான்ஜிம் பன்னி ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ. நீங்க ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.